சீட் கவர் ஆடியோ சிஸ்டம் தான் இங்க மெயினா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது நம்ம 8400 கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா 1 இயர் வாரண்டியோட வந்துடும். AHD கேமரா வந்துடும். 2GB RAM 32 1 இயர் வாரண்டி பிராண்டட் ஒரிஜினல் ப்ராடக்ட். மேக்ஸ்டான் ஒரு பிராண்ட் இருக்கு. மேக்ஸ்டான் பாத்தீங்கன்னா 10,500 பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 10 ரூபாய்க்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு. மேக்ஸ்டான் ஐபோன் வந்தாலும் ஆண்ட்ராய்ட் போன் வந்தாலும் ஒரு ஒயர்ட் குத்தி அதுக்கு ஈஸியா பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் பங்க்லாம் போயிட்டீங்கன்னா 17,500 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிம் ஆப்ஷன் இது அட்வான்ஸ்ட் மாடல் இருக்கிறதுலயே சிம் போட்டுக்கலாம். சிம் ஆப்ஷன்லேயே வந்துடும். ஆண்ட்ராய்ட்னா பிரீமியம் அப்படின்னா இந்த மாதிரி மாடல்லாம் போடலாம். ஒரு 30,000 ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஒர்த்தபிளா இருக்கும். இந்த மாதிரி சீட் மாடிஃபிகேஷன் நம்ம ஹைலைட். சீட் கவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கலர் வேரியன்ட் வந்து டபுள் கலர் போட்டுக்கலாம், சிங்கிள் கலர்ஸ். இதெல்லாம் கஸ்டமைஸ்டு ரெக்ஸின்ல ஸ்டார்ட் ஆகி ஆர்டிபிஷியல் லெதர், ரெக்ஸின், நாப்பா லெதர், வெல்வெட், நீங்க த்ரெட்டிங் வரைக்கும் நீங்க செலக்ட் பண்றதா நான் வந்து ஸ்டிச் பண்ணி தருவோம். நம்மளாட்டு உங்களை வந்து புஷ் பண்ணவே மாட்டோம். 1.5 mm திக்னஸ் உள்ள நாப்பா. இதுல வந்து 10 இயர்ஸ் நம்ம வாரண்டி கொடுத்துருவோம். இல்ல ஐடென்சிட்டி ஃபோம் வச்சிருவோம். 12 mm 20 டென்சிட்டி ஐடென்சிட்டி ஃபோம். ஃபோமோட லைஃப் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் லைஃப் உங்களுக்கு இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க பிசி கார் டெக்கர்ஸ் தாங்க இருக்கோம். இன்னைக்கு இந்த பிசி கார் டெக்கர்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிக்ஸ்டு பிராண்டட் சிஸ்டம், சவுண்டு சிஸ்டம்லாம் வச்சிருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பிராண்டட் குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் அதுக்கப்புறம் சிஸ்டம்ஸ் தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து சீட் கவர்ஸ் அதுக்கப்புறம் காருக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸுமே வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களே ஓனா வந்து கிளாத் வச்சு இவங்களே அந்த ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. அதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சவுண்ட் சிஸ்டம் இதெல்லாம் என்ன பிரைஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரிலாம் இருக்கா, இல்ல இந்த மாதிரியான எடுத்துட்டு வந்தா எவ்வளவு நேரம் ஆகும், என்னென்ன பிரைசஸ் ரேஞ்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றேன், பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. அண்ணா வாங்கண்ணா. நம்ம பிசி டெக்கர்ஸ் நான் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிசி டெக்கர்ஸ் வந்து எங்க இருக்க கோயம்புத்தூர்ல அப்படின்றத நம்ம வியூவர்ஸ்க்காக சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடலாம். நம்ம எங்க பாத்தீங்கன்னா புக்ஃபீல்ட்ஸ் மால் கோயம்புத்தூர்ல புக்ஃபீல்ட்ஸ் மால் இருக்கு. புக்ஃபீல்ட்ஸ் மால் வந்து ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா ஒரு ரவுண்டானா இருக்கும், நியூவா கட்டிருப்பாங்க. அதுல இருந்து லெஃப்ட் எடுத்து ஆர்எஸ்புரம் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த லெஃப்ட் உள்ள எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு செகண்ட் பில்டிங்ல பிசி கார்டுன்னு போர்டு இருக்கும். அப்படி ஏதாவது டவுட்னா நம்ம கூகுள் லொகேஷன் இருக்கு, அங்க பிசி கார்டு லொகேஷன் போடுங்க, நம்ம லொகேஷன் மேப்போட வந்துடும். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா காருக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பா மெயினான ஆக்சசரிஸ் என்னெல்லாம் நீங்க பண்றீங்க? நம்ம வந்து A to Z, அதாவது பாத்தீங்கன்னா வண்டிக்கு தேவையான ஐட்டம்ஸ், அதாவது ஒரு புது வண்டி எடுத்து வராங்கன்னா அந்த வண்டிக்கு தேவையான என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெட் யூனிட் தேவைப்படும், ஸ்பீக்கர்ஸ் தேவைப்படும், லைட்டிங் தேவைப்படும், பின்ன வந்து பாத்தீங்கன்னா சன் ஃபிலிம், மெயினா ஹீட்டுக்கு வந்து சன் ஃபிலிம் தேவைப்படும். முக்கியமா அதுக்கப்புறம் என்ன தேவைப்படும், இன்டீரியர் என்ன தேவைப்படும்னா சீட் கவர்ஸ் தேவைப்படும், மேட்டிங், இந்த மாதிரி தேவையான அக்சரிஸ் எல்லாமே பண்றோம். இந்த கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற சின்ன சின்ன பாயிண்ட்ல கேட்பாங்க, சின்ன சின்ன அக்சரிஸ் ஷோ ஐட்டம்லாம் அது தனியா பண்ணிட்டு இருக்கோம். மெயினான அக்சரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட் கவர் ஆடியோ சிஸ்டம் தான் இங்க மெயினா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மெயினா இந்த ரெண்டு விஷயம் தான் பண்றீங்க. ஆமா, இது வந்து ஃபுல்லா எல்லா ஒர்க்கும் நம்மள்ட்ட இருக்கு. ஆஃபர் பிரைஸ்ல கஸ்டமர்ஸ் அதிகமா என்கொயரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வண்டியில வந்துருது. எல்லாமே அதிகமா கஸ்டமர்ஸ் கேட்டு வந்து பாத்தீங்கன்னா அக்சரி ஜெனரலா இருக்க 5 ப்ராடக்ட் தான். சீட் கவர், சன் பிலிம், மேட்டிங், நூடுல்ஸ் மேட், இந்த மாதிரி சின்ன சின்ன லைட்டிங் ஒர்க் தான் வந்து மெயினா இப்ப இருக்க அக்சரிஸ்ல ட்ரெண்டிங்ல. மற்றபடி A to Z ப்ராடக்ட் நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு. அது இந்த வீடியோல கம்ப்ளீட்டா உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஓகே, அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்கிட்ட வந்து சொல்லிருந்தீங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பிராண்டட் சிஸ்டம் அதுதான் பண்றோம், ஸ்பீக்கர்ஸ் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன காரணத்துக்காக ஒன்லி பிராண்டட் மட்டும் தான், நான் லோக்கல்லாம் பண்ணாம பண்றதுக்கு? இப்ப என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப எல்லாமே ப்ராடக்ட் மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா எது வேணா பண்ணலாம். நம்ம 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 200 ரூபாய்க்கு விற்கலாம், அந்த மாதிரி இது வேணா பண்ணலாம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ப்ராடக்ட் கொடுத்துட்டு ஃபிட் பண்ணி தரேன். வெளியெல்லாம் கடையில பாத்தீங்க அப்படின்னா, வெளி கடைன்னு மென்ஷன் பண்ணல, மெயினா என்னன்னா ஒரு சில கடையில வந்து ஃபிட்டிங்ல ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க, வெளியே போய் ஃபிட் பண்ணுவாங்க. இப்ப நாளை மினி சர்வீஸ் அப்படின்னா அவங்க என்னன்னா வெளியே அந்த ஃபிட் பண்ண இடத்துல பாக்கணும். இப்ப நான் ப்ராடக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் தான் அவங்களுக்கு உண்டான சேஃப்டி எடுத்துக்கணும். இப்ப நான் வந்து ப்ராடக்ட் கொடுத்து நான் தான் அவங்க ஃபிட்டும் பண்ணி கொடுக்குறேன். நாளை மினி கிளைம் எடுத்து கொடுக்கும்போது நான் கொஞ்சம் பிராண்டட் ப்ராடக்ட் கொடுத்தாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். நாளை மினி ஒரு 4 பேர் நிக்கும்போது கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க. அதாவது அந்த ஸ்பாட்லயே நீங்க அதை மாட்டி கொடுக்கறதுனால நீங்க வந்து உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, கண்டிப்பா வேணும். நாளையுமே ஒரு ரெஃபர் தான். ஏன்னா ஜாயிண்ட் சர்க்கிள் இந்த அக்சரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஃபர் பை ரெஃபரா வந்தாலும் எனக்கு ஒரு கஸ்டமர் சர்க்கிள் உருவாகும். அதனால நான் கொடுக்கறது எல்லாமே நல்லதா கொடுத்தா எனக்கு ஒரு குட் குவாலிட்டி கஸ்டமர் கிடைப்பாங்கிறது என்னோட தாட். அப்படிதான் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா பைனியர்ல ஸ்டார்ட் ஆகி டபுள் டின் சிஸ்டம் சொல்லுவாங்க, சிங்கிள் டின், அட்ரஸ் மானிட்டர், மோகோ சிஸ்டம், டிவி, இந்த மாதிரி வந்து டாப் பிராண்ட்ஸ் மோஸ்ட்லி மார்க்கெட்ல என்னென்ன பிராண்ட்ஸ் இருப்பீங்க, அன்பிளக், மேக்ஸ் லிங்க், ஆரா, இன்ஃபினிட்டி, மை டிவிஎஸ், E4, மேப் மை இந்தியா, பிளாக் போஸ்டர், இந்த மாதிரி இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸ் வச்சிருப்போம். அதுவும் நம்மளோட ஸ்டாக்ஸ் தனியா இருக்கு. இது எல்லாமே கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு காமிக்கிறதுக்கான வேரியன்ட். அதுல பிரீமியம் அண்ட் மோகோலில பாத்தீங்கன்னா எடிஷன் கிட்டத்தட்ட வந்து அந்த மேக்ஸ் மாடல் 360 மாடல் சொல்லுவாங்க, அந்த மாடல் வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்பீக்கர்ஸ்லயும் அந்த மாதிரி ஃபுல் பேசிக் கோஆக்சியல் இருந்து காம்பனன்ட் 3-வே செட்டப் வரைக்கும் நம்மளுக்கு எல்லா ஐடியாவும் இருக்கு. ப்ரோ இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் ஒர்க் எல்லாம் எடுத்துட்டு வந்தா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸே இருக்காது, ரோட்ல வச்சு வேலை பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம்.
நம்ம கிட்ட அந்த ஸ்பேஸ் எல்லாம் இருக்கா bro? கண்டிப்பா நான் அதுக்காக தான் நம்ம இவ்வளவு ரெண்ட் கொடுத்து எடுத்து வச்சிருக்கோம். இப்ப இதே மாதிரி இப்ப நான் வீடியோ காட்டுறப்பாங்க, வீடியோல காட்டுங்க. இதே மாதிரி பக்கத்துலயே நமக்கு ஒரு குடோன் இருக்கு, பக்கத்துல ஒட்டின மாதிரி பில்டிங் இருக்கு. மொத்தம் ஒரு வந்து 8 to 9 கார் நிறுத்தி வேலை செய்யக்கூடிய ஸ்பேஸ் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் 10 to 15 வண்டி எடுப்பாங்க, அவங்க சேஃப்டியா நிறுத்தி வேலை செய்யணும் பார்ப்பாங்க. அதுக்குள்ள கெப்பாசிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். மேன் பவர் 10 to 12 மேன் பவர் நம்ம வச்சிருப்போம். ஓகே, உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அட் a டைம் ஒரு 5-6 வண்டி வந்தாலும் அது நிக்க வைக்கிறதுக்கு இடமும் தாராளம் இருக்கு, மேன் பவர். நீங்க ஒரு வண்டி தான் கொண்டு வந்து, நீங்க ஒரு நாள் 5 வண்டி கொண்டு வந்து 5 வண்டி ஒரே நாள் முடிக்கிற கெப்பாசிட்டி நம்மள்ட்ட ஸ்பேஸ் இருக்கு. ஒர்க் மேனேஜ்மென்ட் நம்ம வச்சிருக்கோம். இப்போ நம்ம கிட்ட இவ்வளவு ஆக்சசரிஸ் இருக்கு. நம்ம மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு வியூவர்ஸ்க்காக என்ன காட்ட போறீங்க? நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன். ஏன்னா இப்போ மெயினா எல்லாருமே கேட்கறது என்ன, ஆண்ட்ராய்டு தான் இப்போ அதிகமா கேட்டிருக்காங்க. அவங்க அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம், கஸ்டமருக்கு அது ஆண்ட்ராய்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட்ல என்னன்னு பார்க்க போறோம் அப்படின்னா, பேசிக்கா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோவா காஸ்ட்ல இருந்து கேட்பாங்க. லோவா காஸ்ட்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா கேட்பாங்க. இந்த 3500 4500 சிஸ்டம் மட்டும் கேட்பாங்க. இந்த 4500 வாங்கினீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் பேனல், ஒரு 800 லேபர், ஒரு 1000 ரூபாய் போடுங்க, 5500 6500 கேமரா ஒரு அடிஷனல் ஒரு 600 ரூபாய் போகணும். இப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6500 7 ரூபாய் பக்கம் வந்துடும். நம்ம என்ன சொல்றோம்னா அந்த 6500 7 6000 நம்மளும் ஸ்டார்டிங் பிரைஸ் வச்சிருக்கோம். சிஸ்டம், ரிவர்ஸ் கேம், பேனல், சாக்கெட், லேபர் எல்லாம் இன்க்ளூடா பண்ணி தருவோம். நம்ம செப்பரேட்டா பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம ஓவராலா ஃபிட்டிங் பண்ணி கொடுக்கறனால ஒரு லோ ஆஃப் காஸ்ட்ல வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். அது 6500 பேசிக். அது நம்ம ரெஃபரே கிடையாது. ஒரு சில கஸ்டமர் வராங்க மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஸ்டார்டிங் ரெஃபர் பண்றது அப்படின்னா, இப்போ கஸ்டமருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 9500 மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல சிஸ்டம், ரிவர்ஸ் கேம், ஃபிட்டிங் லேபரோட சேர்த்து போயிட்டு இருக்கு. இது நம்ம 8400 கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சிஸ்டம், ரிவர்ஸ் கேம் 1 year வாரண்டியோட வந்துடும். AHD கேமரா வந்துடும், 2GB RAM 32 1 year வாரண்டி, பிராண்டட் ஒரிஜினல் ப்ராடக்ட். மைடிவிஎஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட்ல விற்கலாம். நம்ம என்ன லோ காஸ்ட்ல கொடுக்கணும், பிராண்டட்லயே கொடுத்துலாங்க இருக்கா, இதுல இருந்து பண்ணிட்டு இருக்கு. மாட்டி கொடுக்கறதோட நீங்க எல்லாமே கம்ப்ளீட். மோஸ்ட்லி ஆஃப் 95% வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு சில வண்டிக்கு பாத்தீங்கன்னா அந்த பேனலோட சின்ன ஐட்டம் மட்டும் மாறும். அதுக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும். இப்போ நான் சொல்றது எல்லாமே சின்ன அப்ராச்மெண்ட் தான். ஒரு சில வண்டிக்கு தகுந்த மாதிரி சின்ன மாறும். சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இருக்கிறது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் அடுத்த ரேஞ்ச் போனோம் அப்படின்னா மேக்ஸ்டான் ஒரு பிராண்ட் இருக்கு. மேக்ஸ்டான் பாத்தீங்கன்னா 10,500 பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 10 ரூபாய்க்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு மேக்ஸ்டான். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கும். ஸ்டாக்ஸ் முடியுமோ உங்களுக்கு வந்து பிரைஸ் இன்னி கம்மியாகலாம், ஒரு 100-200 ஜாஸ்தி ஆகலாம். என்ன இருக்கோ நம்ம அன்னைக்கு உண்டான பிரைசிங் வந்து இப்போ காமிக்கிற எல்லா சிஸ்டமும் அப்படிதான் நம்ம கொடுப்போம். இன்னைக்கு எனக்கு என்ன பிரைஸ்ல வருது அதை நான் கொடுத்துருவேன். நாளைக்கு இதோட கம்மியா வந்து அதோட கம்மியாவும் கொடுப்போம். கொஞ்சம் முன்ன பின்ன வந்து அதை சேர்த்தி கொடுப்போம். வீடியோ வந்து 2 வாரம் கழிச்சு பாக்குறாங்க, 1 மாசம் கழிச்சு பாக்குறாங்கன்னா போன் பண்ணி அன்னைக்கு என்ன பிரைஸோ அதை கேட்கல, தாராளமா கேட்டே வரல. நமக்கு வந்து இங்க நீங்க வந்து அன்னைக்கு சொன்னீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அன்னைக்கு என்கிட்ட வந்து என்கொயரி பண்ணிட்டு என்ன காஸ்ட் அன்னைக்கு எனக்கு பெஸ்ட் கொட்டேஷன் தருவீங்க, கொட்டேஷன் வாங்கிட்டே நீங்க வரலாம். ஏன்னா வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு அது கன்வீனியன்ட்டா இருக்காது. இன்னைக்கு சொல்ற பிரைஸோட அன்னைக்கு வந்து ஒரு 500 1000 கம்மியா இருந்தாலும் நீங்க கம்மியா கொடுத்துருவோம். நம்மளுக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்க பிரைஸ், நான் எனக்கு வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன், எனக்கு 1100 கொடுத்து 1100 கொடுத்துருவேன். நாளைக்கு 900 வந்துச்சுன்னா 1000 அந்த மாதிரி எனக்கு உண்டான ப்ராடக்ட் கொடுத்துருவேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 கஸ்டமருக்கு வந்து கேமராவோட ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துடலாம். ரிவர்ஸ் மாட்டி தரது எல்லாமே பாத்தீங்கன்னா AHD கேமரா மாட்டி தந்துருவோம். நார்மலா LED கேமரா, HD கேமரா, AHD கேமரா இருக்கும். நம்ம வந்து AHD இருக்கு, ஆண்ட்ராய்ட் டெஃபினிஷன் கேமரா. உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் போடும்போது பாத்தீங்கன்னா அந்த பிளர்னஸ் இருக்காம கொஞ்சம் கிளியரா இருக்கிறத AHD கேமரா சொல்லுவாங்க. அந்த AHD கேமராவோடய ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். தெளிவா தெரியற மாதிரி. ஆமா, கொஞ்சம் கிளாரிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நம்ம நார்மல் LED இருக்கும், அது அதோட கொஞ்சம் பூஸ்டா இருக்கிற மாதிரியே மாட்டி. இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு, அதுல மாட்டி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, இதுல வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப் இந்த மாதிரி. ஆமா, இது என்னன்னா ஒரு பேசிக்கான ஒரு 10,000 பட்ஜெட் இருக்கிற ஒரு அன்பிராண்ட் சிஸ்டம். அதாவது பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஒரு மேக்ஸ்டான்ங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய பிராண்ட், பிளாக் பங்கு அந்த மாதிரி பிராண்டட்ல இல்லாதனால ஃபார்ம் ஆயிட்டு இருக்கனால எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதுக்கு தான் சப்போர்ட் ஆகும். அதனால அது இல்ல. மெயினா வந்து உங்களுக்கு போன்ல இருக்க மோஸ்ட்லி எல்லா ஆப்ஸ் எடுக்கும். ஆனா நெட்ஃபிளிக்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு சில சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஆகும். சரிங்களா? இது வந்து பேசிக்கான ஆண்ட்ராய்டு. இதுல இருந்து கொஞ்சம் எனக்கு பிராண்டட் சீரிஸ்ல போகலாம் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி பிராண்டட்ஸ்ல வச்சிருக்கோம். நம்ம நிறைய வேரியன்ட்ல வச்சிருக்கோம். இல்ல பிராண்டட்லயே காமிச்சல. இப்போ வந்து உங்களுக்கு லோ ஆஃப் காஸ்ட் காமிச்சேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12,500 இருக்கு. மைடிவிஎஸ் வந்து அடுத்த மாடல் 2GB RAM 64GB மாடல். கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்துடும். கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோனா உங்க போன் ஐபோன் வந்தாலும் ஆண்ட்ராய்டு போன் வந்தாலும் ஒரு ஒயர்டு குத்தி அதுல ஈஸியா பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி iOS யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஆமா, தாராளமா. சில வந்து போனே யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு போன் மாதிரி ஆண்ட்ராய்டு இருக்கு இருந்தா என்னோட போன்ல இருக்கு நான் ஒரு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் கனெக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் அதுல வந்துடும். அந்த மாதிரி இல்ல அதுக்கப்புறம் வந்து பிராண்டட்ல வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு நார்மல் பிராண்ட் வேணும், பிரீமியம் பிராண்ட் தான் வேணும், காஸ்ட் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் பங்க்லாம் போயிட்டீங்கன்னா 17,500 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பங்க் கேமரா, சிஸ்டம், அதுக்கு உண்டான ஃப்ரேம் எல்லாம் சேர்த்தியே மாட்டி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஃபிட்டிங் லேப் அடக்க மாட்டி கொடுத்துருவோம். இது 17,500 வரும். இது வந்து 2 years வாரண்டி. இதுல இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் மாடல் வேணும்னா பிளாக் பங்க்ல 360 வர மாதிரி மாடல்ஸ் இருக்கு. 360 கேமரா வண்டி டாப் ஆங்கிள் காலிபிரேஷன் பண்ணி காமிக்கும் பாத்தீங்களா, ஒரு வண்டி அந்த மாதிரி கேமரா உள்ள சிஸ்டம். அதாவது சுத்தி இருக்கிற எல்லா பக்கமும் பாத்துக்கலாம். ஆமா, வண்டியே வந்து பாத்தீங்கன்னா காலிபிரேஷன், ஒரு வண்டியை காரா ரோபோட் மாதிரி காமிச்சு அது நம்ம சைடுல என்ன இருக்கு, ரியர்ல என்ன இருக்குங்கிறது ஈஸியா காலிபிரேஷன் பண்ற மாதிரி வீடியோ கேம்ல மாதிரி இந்த முக்கில என்ன இருக்கு அந்த மாதிரி கம்ப்ளீட்டா கார் என்டையர் காரே உங்களுக்கு பாத்துக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் இதுல சப்போர்ட் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் பிரைஸ்ல வந்து அன்னைக்கு உண்டான பிரைஸ் இருக்கும். உங்களுக்கு எனி டவுட்ஸ்னாலும் நம்மகிட்ட கால் பண்ணி தாராளமா கேட்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் பிரீமியம் பிராண்ட் மோக்கோ. இப்போ நான் உங்களுக்கு அது அப்படியே டிஸ்பிளே காமிச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மோக்கோலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு.
ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன மாடலுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாத்தீங்கன்னா மோக்கோ பிராண்ட். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன நிறைய ப்ராடக்ட் இங்க போயிட்டு இருக்கு. அதனால உங்க வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஆஃபர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ உங்க கஸ்டமர்ஸ் வந்து உங்க வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து ஸ்கிரீன்ஷாட்ல போட்டோ எடுத்து கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு கரண்ட் பிரைஸ் இப்போ நம்ம இந்த செட் பாத்தீங்கன்னா ஃபிட்டிங்கோட வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கு தகுந்த மாதிரி மாட்டோம். உங்களுக்கு வந்து ஒரு 16ல இருந்து ஒரு 17,500 18,000 வரைக்கும் இன்க்ளூடிங் கேமராலே வந்து பாத்தீங்கன்னா இதுல கேமரா வராது. நம்ம கேமரா தனித்தனியா போட்டு மாட்டி கொடுப்போம். அன்னைக்கு என்ன கேமரா உங்களுக்கு வந்து மாடல் இந்த வண்டிக்கு என்ன சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்போம். அதாவது உங்களுக்கு 16ல இருந்து 18,000 இது கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது. இது ஒரு ஆஃபர் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களோட காமிச்சாங்க அப்படின்னா இதுல இருந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 700 to 800 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துறேன். இது உங்க சப்ஸ்கிரைபருக்கு இருக்க ஒரு ஆப்ஷன். ஏன் அப்படின்னா இப்போ இவ்வளவு மோக்கோ பிராண்ட் காமிக்கல, இப்போ நம்மளோட நியூ ஸ்டாக்ஸ் நிறைய அப்டேட் ஆயிருக்கு. அது கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டாக் இருக்க வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சரிங்களா? ஆனா ஒரு 2 மாசம் கழிச்சுலாம் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். இருக்கிற ஸ்டாக்ஸ் நான் கொடுத்துறேன். சரிங்களா? கையில இப்போ 500 பீஸ் அந்த 500 பீஸ் ஆமா அதுக்குண்டான கொடுத்துடலாம். 500 பீஸ் நம்மளுக்கு இருக்காது, ஒரு லிமிடெட் ஸ்டாக்ஸ் இருக்கு, அதுக்குண்டான நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோக்கோலயே வந்து பாத்தீங்கன்னா டிவிஆர் கேட்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணும், ரிவர்ஸ் கேமரா யூஸ் பண்ணும், ரெண்டுமே ரெக்கார்டிங்கோட வேணும் அப்படிம்பாங்க இல்லையா? எனக்கு ஒய்ஃப் ஓட்டுறாங்க, கொஞ்சம் உங்களுக்கு செக்யூர்டா இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2GB RAM 32 உங்களுக்கு இது கார்ப்ளே ஆண்ட்ராய்டு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்க மாடல். இப்போ நார்மல் சைனா போனுக்கு ஒரு ஐபோனுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? குவாலிட்டி வைஸ் டிஃபரன்ஸ் அதே மாதிரி அதே ஆப்ஷன் இருக்கும், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும் உங்களுக்கு. கேமரால இருந்து ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ற தீம் எல்லாமே கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். அந்த மாதிரி பக் எல்லாம் இல்லாம கொஞ்சம் ஆமா கண்டிப்பா உங்களுக்கு லேக் இருக்காது, மோஸ்ட்லி லேக் இருக்கு. ஆடியோ அவுட்புட் கொஞ்சம் நல்லா இருக்கும். கிளாரிட்டி நம்ம யூஸ் பண்றதுல டிஃபரன்ஸ் தெரியுமா? பிரீமியமா யூஸ் பண்ற அந்த டிஃபரன்ஸ் மாதிரி தான் மோக்கோ எல்லாமே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவும் ரியர் கேமரா AHD கேமரா மாட்டி இன்க்ளூடிங் ரெக்கார்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு தனியா ரெக்கார்ட் அதுல உள்ள இருக்கும். நீங்க வேணும் போய் ரெக்கார்ட் கொடுத்தீங்க ரெக்கார்ட் ஆகிக்கும். இப்போ ஒரு ரஃபான ரோட்ல போறீங்க, எனக்கு வந்து சேஃப்டியா இல்ல, யாரை முட்டிடுவாங்க, எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது நினைச்சீங்கன்னா நீங்க ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு அது வேணா நீங்க பென்ட்ரைவ்ல குத்தி கிளைம் பண்ணி பாத்துக்கலாம். நான் கரெக்டா தான் போனேன் அந்த மாதிரி நம்ம சைட்ல நான் சேஃப்டியா இருந்தவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி நம்ம இப்போ மாட்டிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரினா இதெல்லாம் உங்களுக்கு வந்து 24,500 இருந்து 25 இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ஒரு சில வண்டி இனோவா இந்த மாதிரி வண்டிக்கு பேனல் ஜாஸ்தியா வண்டிக்கு ஒரு முன்ன பின்ன ஜாஸ்தி ஆகும், ஒரு சில வண்டி கம்மி ஆகும். நம்ம அன்னைக்கு என்ன பிரைஸ் இருக்கோ என்கொயரி பண்ணிட்டே வாங்க, நம்ம பெஸ்ட்டா மாட்டி கொடுத்துலாம். சரி பாத்தீங்கன்னா மாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மாடல்ஸ் இருக்கு. இதெல்லாம் காமிச்சோன்னா ஒரு நாள் ஆயிரும். ஏன் இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு 10ல இருந்து 15 சிஸ்டம் வச்சிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா இருக்க பிராண்டுங்கிறனால இதை மட்டும் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். சிஸ்டமா காமிக்கணும் 40 பிராண்ட் மினிமம் பிராண்டடே நம்ம ஸ்டாக் வச்சிருப்போம். இப்போ வந்து மார்க்கெட்ல என்ன லோவர் காஸ்ட் என்ன இருக்கு, மிடில் என்ன இருக்கு, டாப் வேரியன்ட்ல இருக்குங்கிற ஒரு ஐடியா கஸ்டமர் கொடுக்கலாம். அவங்க வந்து நேர்ல வரும்போது பார்த்து எடுத்துக்கலாங்கிறது தான் இந்த வேரியன்ட்ல உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மோக்கோல SG02ங்கிற மாடல். இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா சிம் ஆப்ஷன், இது அட்வான்ஸ்ட் மாடல் இருக்கிறதுலயே சிம் போட்டுக்கலாம். சிம் ஆப்ஷன்லயே வந்துரும். சிம் அன்பிராண்ட்ல வரும் உங்களுக்கு வந்து. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிராண்டட் தான், ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் இருக்கும். ஆனா இது பிராண்டட்லயே வருது பாத்தீங்க அப்படின்னா மோக்கோல இப்பதான் வந்திருக்கு. மோக்கோல நம்ம கிட்டத்தட்ட 6 மந்த் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதிகமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸ். ஏன்னா கொஞ்சம் பிரீமியம் கஸ்டமர்ல கேட்பாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுலயும் ஃப்ரண்ட் கேமரா ரியர் கேமரா ரெக்கார்டிங் கொடுத்துருவோம், கார்ப்ளே ஆண்ட்ராய்டு கொடுத்துருவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 5.1 சேனல் அவுட்புட் இருக்கும். டிஎஸ்பி, அதாவது டிஎஸ்பி அப்படின்னா இப்ப ஆம்ப்ஸ் எல்லாம் மாற்றோம் உள்ள நம்ம டியூன் பண்ணுவோம் தெரியுங்களா? அட்ஜஸ்டபிள் டிஜிட்டல் டியூனிங் ப்ராசஸர்னு சொல்லுவோம், மினி ப்ராசஸர் மாதிரி. அதுல உள்ள டியூன் பண்ணி நம்ம டியூன் பண்ணி இதுல பார்த்து செட்டிங் பண்ணிக்கலாம் ஆடியோக்கு தகுந்த மாதிரி. இதுல ஒரு ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 29ல இருந்து 30,000 போயிட்டு இருக்கு. இது சப்போஸ் நான் 28 கொடுக்கலாம், 30,000 கொடுக்கலாம். அன்னைக்கு என்ன பிரைஸ் இருக்கோ அது கொடுத்துருவேன். என்ன பிரைஸ் போதோ ஆமா, ஏன்னா சில கஸ்டமர் நிறைய சங்கடப்படுறாங்க. ஏன்னா அன்னைக்கு வீடியோ பார்த்து ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்க அன்னைக்கு கொடுத்தீங்க ஸ்டாக்கே இருக்காது. அதுக்குண்டான நம்ம இப்போ உடனே வந்தாங்கன்னா இப்ப சொல்ற காஸ்ட்லயே கொடுத்துருவேன். சரிங்க? ஏன்னா வீடியோ பாக்குற நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். டே பை டே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே தங்க மட்டும் தான் கிடையாது, எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பா நீங்க வாங்க வரணும் இல்ல ஏதாவது என்கொயரி பண்ணணும், அன்னைக்கு என்ன பிரைஸ் இருக்கோ கேட்டு தெரிஞ்சீங்க. மேக்ஸிமம் இதை விட ஒரு 5,000 3,000 எல்லாம் வந்து டிஃபரன்ஸ் வராது. ஏதோ 500 டிஃபரன்ஸ் தான். எனக்கு என்ன டிஃபரன்ஸ் வருதோ அதை கேட்டு நான் வாங்கிக்குவேன், அவ்வளவுதான் பிரச்சனை. நீங்க வந்து அதையும் வந்து எங்கிட்ட மட்டும் இல்ல, வெளியே நீங்க கம்பேர் நான் கொடுக்குற ரேட்ல இருந்து வெளியே மினிமம் 2,000 ஜாஸ்தியா தான் இருக்கும். நான் கொடுக்குற காஸ்ட்ல இருந்து ஜாஸ்தியா தான் இருக்கும். அதை நீங்க கம்பேர் பண்ணிட்டே வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஆடியோ அவுட்புட் எல்லாம் போடுறாங்க, எனக்கு கொஞ்சம் பிரீமியமா கேட்கறேன், ஆண்ட்ராய்டுனா பிரீமியம் அப்படின்னா இந்த மாதிரி மாடல் எல்லாம் போடலாம். ஒரு 30,000 ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஒர்த்தபிளா இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 360. இப்போ நான் அந்த மாடல் சொன்ன பாத்தீங்க பிளாக் பங்க்ல, அது வந்து கொஞ்சம் காஸ்ட் 360 போற மாதிரி தான் உங்களுக்கு 35 கொஞ்சம் மேல வரும் உங்களுக்கு. அது அந்த மாதிரிலாம் போறதுக்கு எனக்கு ஒரு லோ ஆஃப் காஸ்ட்லயும் வேணும், பிராண்டட்லயும் வேணும், கிளாரிட்டி ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்னா இந்த மாடல் இப்போ ட்ரெண்டிங் மாடல் மோக்கோல மேக்ஸ் மாடல் XB மேக்ஸ்ங்கிற மாடல். இதுலயும் உங்களுக்கு கார்ப்ளே சொன்ன பாத்தீங்களா, கார்ப்ளே ஆண்ட்ராய்டு வந்துரும், OLED ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு டச் வந்து பாத்தீங்கன்னா HD டச் வந்துரும், 1 year வாரண்டி கொடுத்துருவோம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கம்ப்ளீட் வராது, இருந்தாலும் நம்ம எல்லாத்துலயுமே வாரண்டி மோஸ்ட்லி இருக்கு, இன்புல்லா கொடுத்துருவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் இன்க்ளூடிங் 360 இது மோக்கோ பிராண்ட்லயே 360 கொடுத்துருவோம். எதுக்கு அப்படின்னா அந்த கேமரா ஒரே பேரிங்கா போடணும், கிளாரிட்டி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதனால கேமரா சேம் பிராண்ட்லயே போட்டு கொடுத்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டிங்கோட வந்து ஒரு வண்டிக்கு வந்து இப்போ ஜெனரல் ஸ்விஃப்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்விஃப்ட்டுக்கு வந்து சிஸ்டம் பேனல் 360 கேலிபிரேஷன் பண்ணணும். இப்போ எல்லாம் 360 எல்லாமே கொடுத்துடலாம்.
சும்மா ஒரு 5 நிமிஷம் போட்டு கேலிபிரேஷன் பண்ணலாம். ப்ராப்பர் கேலிபிரேஷன் ஒரு செக்மெண்ட் இருக்கு. அதாவது பக்காவா செட் பண்ணா மட்டும் தான் ஆமா, யூஸ் இப்ப ஆகும். எல்லாருமே என்னமோ சும்மா சீட்டை போட்டு சும்மா பண்றது எல்லாமே பண்ணலாம். ஆனா அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு மெத்தட் இருக்கு. ப்ராப்பர் மெத்தட் பண்ணி நம்ம 360 கேலிபிரேஷன் பண்ணி தருவோம். அந்த 360 கேலிபிரேஷனோட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 29ல இருந்து 30,000 ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. அதுவும் நம்மளுக்கு எவ்வளவு பீஸ் இருக்கோ நம்ம ஸ்டாக் கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே ப்ரோ. இப்போ நீங்க வந்து இவ்ளோ காட்டுறீங்க. ஓகே. இது எல்லாமே மத்த இடத்த விட நம்ம இடத்துல வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து கம்மியாவே இருக்கு. நான் வந்து என்கிட்ட வந்து 5,000 10,000 சொல்ல, மினிமம் ஒரு 3,000 கம்மியா இருக்கும். நீங்க கேட்டே வாங்கிக்கலாம் நம்மளுக்கு. ஓகே ப்ரோ. இப்போ வந்து இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருந்து பாத்துட்டு வந்து கண்டிப்பா, ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா. பண்றவங்க இருக்காங்க. ஆமா. அதர் ஸ்டேட்ல இருந்து பாக்குறவங்க இல்ல கண்டிப்பா. நம்ம தமிழ்நாட்டிலேயே சென்னையில இருந்து வேற ஏதோ இடத்துல இருந்து வந்து பாக்குறாங்க இல்லையா? கண்டிப்பா. அவங்களுக்கு டெலிவரி எல்லாம் எப்படி ப்ரோ? டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் நம்மளால பண்ணி தர முடியாது. ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம்னா ப்ராடக்ட் அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கேக்குறாங்க, என்ன பட்ஜெட் கேக்குறாங்க. இப்போ இந்த மேக்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா மேக்ஸோட ஃபிட்டிங் லேபர் 360 ஃபிட்டிங் லேபர் நம்மளுக்கு அந்த பேனலோட காஸ்ட்ல பேனல்ல ஒரு சில டைம் வேண்டாம்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் மைனஸ் பண்ணி ப்ராடக்ட் மட்டும் என்ன பண்ணுவோம்னா கொரியர் அனுப்பிச்சு விட்டுறலாம். கொரியர் சார்ஜ் மட்டும் நம்ம அதுக்கு லோ ஆஃப் காஸ்ட் கொடுத்து சின்ன மார்ஜின் கொடுத்து கொரியர் காஸ்ட் மட்டும் அவங்க கொடுக்குற மாதிரி. ஏன்னா ஃபிட்டிங் பண்ற மாதிரி தான் எனக்கு வேலை ஜாஸ்தி கொடுத்துற மாதிரி எனக்கு ஒரு சின்ன மார்ஜின் வச்சு நான் கொடுத்து விட்டுருவேன். அப்போ டெலிவரியே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துறேன். அவங்க என்ன பேமெண்ட் முன்னாடி 2-3 இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால பேமெண்ட் என்ன பண்ணுவோம்னா அவங்க டீட்டெயில் பேமெண்ட் வந்து அட்வான்ஸ் கொடுத்து நம்ம பேக் பண்ணிடுவோம். பேக் பண்ண லிஸ்டிங் போட்டோ அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் பேமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். சரிங்களா? இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 360 கொஞ்சம் லோ ஆஃப் காஸ்ட்ல வேணும், எனக்கு அந்த அளவுக்கு வேண்டாம்னா ஒரு 22 இருந்து 25,000 இது போலாம். இது மை டிவிஎஸோட 360 போலாம். இதுலயும் கார்ப்ளே வந்து ஆண்ட்ராய்டு ஆட் வந்துரும். 2GB RAM 32. ஏன் இந்த கார்ப்ளே இந்த பிராண்ட் எல்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேல்டெக் ப்ரோ பிராண்ட் குறைச்ச வேல்டெக்ல வந்து MTK ப்ராசஸர் போட்டிருப்பாங்க 4GB மாடல். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 9,500 வரும். ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் கிடையாது. ஒரு 4GBங்கிறது ப்ராப்பர்லாம் வந்து பிராண்டட்ல தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்க தான் மாத்த முடியும். இதெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் போட்டு நான் 2GB 4GB எல்லாம் மாத்த முடியாது. மென்ஷன் பண்றது அது என்ன இருக்கோ அதுதான் கொடுக்க முடியும் அவுட்புட். அதனால பிராண்டடே நான் கஸ்டமருக்கு அதிகமா சஜஸ்ட் பண்றதுன்னா போட்டுட்டாங்கன்னா எனக்கு நாளைக்கு முன்னாடி எனக்கு எந்த ப்ராப்ளம் வராது. போறவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நீங்க கம்மி காசு வாங்கிட்டு ஒரு லோக்கல் குவாலிட்டியை போட்டுட்டா திருப்பி அடுத்து காரங்கிறத கண்டிப்பா. இப்ப நான் எனக்கு ஒரு 1000 மார்ஜின் வரைக்கும் நான் செலவு பண்ணி போயிருவேன். நாளைக்கு நான் தான் உட்காந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வேலையை நான் பண்றது இல்லை. திருப்பி கல்றது. ஆமா. இப்ப நான் காமிச்சது எல்லாமே கஸ்டமருக்கு இங்க மோஸ்ட்லி வாரம் போடுறதா, எல்லா கஸ்டமரும் போடுறதா. ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க சர்க்கிள்ல ஒரு கஸ்டமர் 3 கஸ்டமர் ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து இது நான் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறது நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கஸ்டமருக்கு இன்னொரு ரிவ்யூ கொடுக்குறேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 to 25 ரேஞ்சுக்குள்ள வருது. இதுல நாக்காமிச்சின்னு ஒரு பிராண்ட் இதெல்லாம் இவ்வளவு பிராண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குங்கிறது தான் உங்களுக்கு இவ்வளவு டீடைல்ஸ் காமிக்கிறேன். ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன்னா இந்த காஸ்ட்லி நம்மளுக்கு இருக்குங்கிறது தான். இது நாக்காமிச்சில பாத்தீங்கன்னா ஒரு 15 இருந்து 16,000 பேனல், பெரிய பேனல் சின்ன பேனலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும். இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் பேனல், ரிவர்ஸ் கேம், ஃபிட்டிங் லேபர், சாக்கெட் லேபர் எல்லாம் சேர்த்து மாட்டி சேர்த்து தனித்தனியா இல்லையா? ஏன் அது ரீசன் சொல்லிடுறேன். ஏன் வந்து நான் தனித்தனியா கொடுக்கல அப்படின்னா பேனல் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லணும்னா 250ல இருந்து பேனல் இருக்கு. அதாவது ஒரு பேனலோட செட் 800 சார்ஜ் பண்ணுவோம் பாத்தீங்களா? தனியா போட 800. அதுல எனக்கு ஒரு மார்ஜின் வரும். கேமரால எனக்கு ஒரு மார்ஜின் வரும். சிஸ்டம்ல ஒரு மார்ஜின். எனக்கு அது தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுவோம்னா எனக்கு வரதுல குட் குவாலிட்டி பேனல் 250 பேனல் எடுக்கிறேன். நான் வந்து 800 1000 பேனல் எடுப்பேன். அது தூக்கி போட்டு கேமரா நல்ல குவாலிட்டி போட்டு இப்போ வந்து 100 ஒரு 400 வருது. எனக்கு ஒரு 100 கொடுத்துருவேன். எனக்கு ஒரு மார்ஜின் போதும். ஓவரால் மார்ஜின் வச்சு கசகசன் பண்ணணும் தாட்லாம் இல்லை. ஃபுல்லா கொடுத்து நம்ம ரீசனபிளா பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கோம். அதோட ரேட்டிங் அதோட ரிவ்யூஸை பார்த்துட்டு நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருங்க. உங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். உங்க கஸ்டமர் உங்க சப்ஸ்கிரைபர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்குள்ள ரிசல்ட் நமக்கு சொல்லுங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம். ஹை குவாலிட்டி வேணும், ஆடியோல ஹை குவாலிட்டி வேணும், எனக்கு 360 வேணும், 360 சப்போர்ட் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி மாடல். இதெல்லாம் சிஸ்டம் மட்டும் உங்களுக்கு 26,000 அந்த ரேஞ்ச் வரும். உங்களுக்கு பேனல்ல இல்லாம. ஏன் இதுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்றேன், ரொம்ப காஸ்ட்லி. அதனால அந்தந்த கஸ்டமர்ஸ் ரொம்ப இந்த பிராண்ட் தெரிஞ்சவங்க எடுப்பாங்க, அவுராங்கிற பிராண்ட். அதனால அந்த என்கொயரி பண்றவங்க அந்த வண்டிக்கு காஸ்ட் நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ப்ரோ இப்போ ரொம்ப நேரமா வந்து பாத்தீங்கன்னா என் கண்ணுக்கு வந்து இந்த சீட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தெரிஞ்சுட்டு இருக்கு. கண்டிப்பா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன வண்டிக்கு சீட்டுன்னே தெரியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ. இதெல்லாம் கஸ்டமைஸ்டா? கண்டிப்பா கஸ்டமைஸ். அதான் நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓன் கஸ்டமைஸ் யூனிட் வச்சிருக்கோம். நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஓனா மிஷின் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ற மாதிரி ஓன் யூனிட் வச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எல்லாமே இந்த 4 சீட் ஒரே சீட் தான். ஒரே வண்டியோட ஒரே சீட் தான். அது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். சில பேர் எனக்கு பேக் பெயின் இருக்கும்பாங்க, சீட் கம்ஃபர்ட் இல்ல, டை சப்போர்ட் இல்ல, ஷோல்டர் சப்போர்ட் இல்லம்பாங்க. அவங்களுக்கு உண்டான மாதிரி லம்பர் சப்போர்ட் வரைக்கும் நம்ம எல்லா மாடலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸோட பேட்டர்ன்ஸ் நம்ம கஸ்டமைஸ் ஹேண்ட்மேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சீட் மாடிஃபிகேஷன் நம்ம ஹைலைட். சீட் மாடிஃபிகேஷன் ஆடியோக்கு மட்டும் நம்ம மெயினா பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம ரொம்ப ஸ்பெஷலா பண்ணிட்டு சீட் கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நீங்க சீட் கவர் மட்டும் பண்ணாம சீட்டே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக டோர் பேட்ஸ் பண்ணுவோம், ரூஃப் அப்போல்சரி பண்ணுவோம், ஃப்ளோர் மேட்டிங், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் நம்ம பண்ணிருக்கோம். அது மெயின் யூனிட் வந்து சீட் கவர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சீட் கவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கலர் வேரியன்ட் வந்து டபுள் கலர் போட்டுக்கலாம், சிங்கிள் கலர்ஸ். இதெல்லாம் கஸ்டமைஸ்டு. இத மெட்டல் கேட்டகரியை வந்து நான் உங்களுக்கு தனியா ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம யூனிட்ல சீட் கவர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மெட்டீரியல் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வேரியன்ட் தான். ரெக்ஸின்ல ஸ்டார்ட் ஆகி ஆர்டிபிஷியல் லெதர், ரெக்ஸின், நாப்பா லெதர், வெல்வெட், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்யூன் லெதர் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் நம்ம வச்சிருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் லெதர். நீங்க 65,000 கொடுத்து போற ஸ்பெண்ட் பண்றக்கூடிய லெதரை வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் பிராண்ட் ரெடி ஸ்டாக்ஸ் பேக் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து 10 இயர்ஸ் வாரண்டி. நீங்க 65,000 கொடுத்து போற ஸ்கின்னை நீங்க எடுத்து சாம்பிள் வச்சே பாத்துக்கலாம், அந்த அளவுக்கு ஜென்யூனா இருக்கும். இந்த மாதிரி பிரீமியம் லெதர் இருக்கு. பேசிக் ரெக்ஸின்ல ஸ்டார்ட் ஆகி ஆர்டிபிஷியல் லெதர், பின்ன வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெதர் சொல்லுவாங்க, பின்ன நாப்பா லெதர் சொல்லுவாங்க, கிராக் லெதர், இதெல்லாம் நாப்பா லெதர், இது கிராக் லெதர், வெல்வெட், இந்த மாதிரி வந்து மெட்டீரியல் கேட்டகரியே பாத்தீங்கன்னா ஒரு 25 30 கேட்டகரி வச்சிருக்கோம். கஸ்டமர் கன்ஃபியூஸ் பண்ணாம அவங்களுக்கு என்ன நீடோ அந்த காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணி கொடுப்போம். இல்ல அவங்க ஏதோ மெட்டீரியல் சொன்னாங்க அந்த மெட்டீரியல் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். மெட்டீரியல் கேட்டகரி நம்ம எல்லா மெட்டீரியல் கேட்டகரியும் இருக்கும். அதுல வந்து தைச்சு வச்ச ஃபீல் கேட்பாங்க, எனக்கு மெட்டீரியல் பார்த்தா தெரியாதுன்னா தைச்சு வச்ச ஃபீல் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராக் லெதர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் லைலான் த்ரெட்ல கொடுத்துருவோம். டபுள் கலர் பேட்டர்ன் போட்டுக்கலாம். பேட்டர்ன்ஸ் எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி சைட் பீடிங் வேணுமா, இங்க கலர் வேணுமா, இதெல்லாமே நீங்க கஸ்டமைஸ் பண்றதா. நீங்க த்ரெட்டிங் வரைக்கும் நீங்க செலக்ட் பண்றதா நான் வந்து ஸ்டிச் பண்ணி தருவோம். நம்மளாட்டு உங்களை வந்து புஷ் பண்ணவே மாட்டோம். எந்த வண்டிக்குமே அப்படிதான். இந்த மெட்டீரியல் வந்து கிராக் லெதர்னு சொல்லுவாங்க. இது நேஷனல் லெதர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் பேட்டர்ன் அடிச்சிருக்கோம். மெயினா நம்மள்ட்ட என்னன்னா இப்போ 4500 சீட் கவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பேசிக் ரேஞ்சு 4500 வந்து பாத்தீங்கன்னா டபுள் கலர் போட்டுக்கலாம், லைலான் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனு கலருக்கு வந்து சார்ஜஸே நம்மள்ட்ட கிடையாது. மோஸ்ட்லி ஒரு 90% டிசைன் வந்து சார்ஜஸே பண்ண மாட்டோம். ரொம்ப பிரீமியம் டிசைன் மட்டும் தான் சின்ன சின்ன சார்ஜஸ் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நேஷனல் லெதர். இது நாப்பா லெதர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகமா ட்ரெண்டிங் நாப்பா லெதர் தான். இதே நாப்பால வந்து பாத்தீங்கன்னா கொரியன் நாப்பா அந்த மாதிரிலாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி பிரீமியம் நாப்பா. அது 1.5 mm திக்னஸ் உள்ள நாப்பா. இதுல வந்து 10 இயர்ஸ் நம்ம வாரண்டி கொடுக்குறோம். வாரண்டில மோஸ்ட்லி யார் ப்ரொவைட் பண்றதுல 5 இயர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி. வாரண்டில என்னன்னா இந்த ஸ்கின் வந்து பீல் ஆஃப் ஆகுது, த்ரெட் கட் ஆகுது அப்படின்னா கஸ்டமருக்கு லோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அதோட வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்யூன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இதுல வந்து ரெட் கலர்ல பிரீமியமா இருக்கும். ஸ்டிச்சிங் கான்ட்ராஸ்டா போட்டுக்கலாம். கிளாஸா இருக்கும். கிளாஸா இருக்கு. இந்த வெயிட் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரிஜினல் ஸ்கின் மாதிரி இருக்கு இதெல்லாம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இது பிரீமியம் நாப்பா. சில பேர் வந்து வென்டிலேட்டர் கேட்பாங்க. சீட்லயே வந்து எனக்கு இந்த மெர்சிடிஸ் பென்ஸ்ல வர மாதிரி டாட் டாட்டா வரணும். ஆமா, அந்த ஏர் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. வென்டிலேட்டர் சீட்டுக்கா பண்ணுவாங்க. சில பேர் சும்மா ஏர் சர்க்குலேஷனுக்கா பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் மெட்டீரியல். இதுக்கு ஒரு மெட்டீரியல் கேட்டகரி பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரி வச்சிருக்கோம். கஸ்டமருக்கு என்னென்ன கேட்டகரி வேணுமோ காமிச்சே கொடுத்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா லெனிக்ஸ் லெதர்னு சொல்லுவாங்க. இது லெதர் ஸ்ட்ரக்சர் வரும். இது லெனிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல நினோ கிறிஸ்டாக்கு, மரோசாக்கு, இந்த ஃபார்ச்சுனருக்குலாம் போடக்கூடிய மெட்டீரியல் மாதிரி வரும். எல்லாமே வெயிட்டாவும் இருக்கு. எல்லாம் ஐடென்சிட்டி ஃபோம் வச்சிருக்கோம். 12 mm 20 டென்சிட்டி ஐடென்சிட்டி ஃபோம். ஃபோமோட லைஃப் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் லைஃப் உங்களுக்கு இருக்கும். இது கியா கேரன்ஸோட ஓஇ பேட்டர்ன். இப்போ டாப் அண்ட் கியா கேரன்ஸ் வந்து பாத்தீங்களா, அதோட ஓஇ பேட்டர்ன் வரும். ஓஇ பேட்டர்ன் அப்படின்னா வண்டியில டாப் அண்ட்ல என்ன பேட்டர்ன் வருதோ அது சீட் எப்படி வருதோ அது ஓஎம் சீட் என்ன வருதோ ஓஎம் சீட்டோட பேட்டர்ன் வைஸ் அந்த த்ரெட்டிங். ஏன்னா கியா கேரன்ஸ் அதிக மூவிங் இருக்க வெஹிக்கிள். அதுக்கு வந்து சில பேர் டாப் அண்ட் மாதிரி வேணும், அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே ஸ்ட்ரக்சர் மெட்டீரியல் இதே வந்து கியாக்கு இல்லாம வேற எந்த வண்டிக்கு எனி வெஹிக்கிள்ஸ் இந்த வண்டிக்கு தான் இல்ல. நான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்க ஆல்டோக்கு வேணாலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம், மெர்சிடிஸ் பென்ஸ்க்கு வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஆடி, பிஎம், மெர்சிடிஸ் பென்ஸ் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்களோ போட்டுக்கலாம். இப்போ மெயினா வந்து இன்னொரு டவுட் இருக்கலாம். இப்போ மாடல் எல்லாமே சீட்ல ஏர் பேக் வருது. எல்லா வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஒரு 80% வெஹிக்கிள் வந்து சீட்ல ஏர் பேக் வருது. அந்த வண்டி எல்லாம் ஏர் பேக் ஃபினிஷ் பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட் இருக்கும். ப்ராப்பர் ஜென்யூனா ஏர் பேக் ஃபினிஷ் பண்ற வீடியோ நம்ம ஓன் சேனல் அப்டேட் பண்ணிருக்கோம். நீங்க அதான் டவுட்ல பாத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு என்ன டவுட், எப்படி ஃபினிஷ் பண்ணுவீங்க டவுட்டா தான் எங்களை ஃபோன் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் தாராளமா. சீட்ல வந்து இந்த பேட்டர்ன்ஸ்ல எனக்கு பத்தல அப்படின்னா இதுல வந்து பிரீமியம் பேட்டர்ன்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் கஸ்டமைஸ்டு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட்ல ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுல வந்து 3D லேசர் பிரிண்ட் மாதிரி இருக்கும். இதெல்லாம் நார்மலா ஹேண்ட்மேட்ல பண்ண முடியாது. நம்ம 2 days டைம் எடுத்து பண்ணுவோம். இதெல்லாம் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ், பென்ட்லி அந்த மாதிரி கார்ல வர பேட்டர்ன், ஓஇ பேட்டர்ன். அதை நம்ம ஆன்லைன்ல இருந்து எடுத்து நம்ம ஓனா ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு மட்டும் சார்ஜஸ் மட்டும் தனியா வரும். அது வண்டிக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்து சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு சீட் கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு இந்த மாடல் பண்ணிட்டு இருக்கோம் லான்சர். இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மாத்தணும் அப்படின்னா எவ்வளவு நாள் டைம் ஆகும்? நாள்லாம் வேண்டாம், ஒரு ஹாஃப் டே போதும். வந்து மார்னிங் 9:30 ஷாப் ஓப்பன் ஆகும். மார்னிங் 9:30 to 10 o'clock ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் விட்டீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன்ல இருந்து ஈவினிங்குள்ள முடிச்சு கொடுக்குறேன். ஏன் ஈவினிங்குள்ள அப்படின்னா ஒரு சில வண்டி ரியர்ல ஆம்ரெஸ்ட் வரும், ஃபிட்டிங் டைம் எல்லாமே பார்த்து எனக்கு வேலை ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன்குள்ள முடிச்சிருவேன். கொஞ்சம் பிஸியா இருக்குன்னா ஈவினிங், இல்ல 2-3 வண்டி ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு அப்படின்னா நைட்டுக்குள்ள முடிச்சிடும். மோஸ்ட்லி ஒன் டேல முடிச்சு கொடுத்துருவோம். பெரிய வண்டி இனோவா கிறிஸ்டா, இனோவா அந்த மாதிரி பெரிய வண்டி அப்படின்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கேட்போம். அதுல எனக்கு ஃப்ரீயா இருந்தா ஒன் டேல முடிச்சு கொடுக்குற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருக்கு. ஏன்னா ஓன் யூனிட் அந்த மிஷின் உங்களுக்கு காமிக்கிறேன். கெப்பாசிட்டி வைஸ் நம்மள்ட்ட இருக்கனால நம்ம ஈஸியா வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம எல்இடி லைட்ஸா மக்களுக்கு எல்லாம் தேவைப்படுது. ஏன்னா எந்த வர காருக்கு பவர் பத்துறது இல்ல. ஃபர்ஸ்ட்ல ஹாலஜன் போட்டு பவர் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ வந்து ஹாலஜனே மோஸ்ட்லி ஆஃப் பீப்புள் கஸ்டமருக்கு கார்ல வரது இல்ல. நம்ம வந்து எல்இடி மாதிரி அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக்பங்ஸ் இருக்கு, மைடிவிஎஸ் இருக்கு, 150 வாட்ஸ், 200 வாட்ஸ். இதுலயே மோகோ இருக்கு, மோகோ பிராண்ட்ஸ் இருக்கு நம்மள்ட்ட, மேக்ஸ் லிங்க் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா வாட்ஸுக்கு தகுந்த காஸ்ட் டிஃபர் ஆகும். நம்ம எல்இடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1250 இருந்து ஒரு பேர் எல்இடி நார்மல் பிராண்ட் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2800 பிராண்டட் சிஸ்டம், பிராண்டட் எல்இடியே வந்து பாத்தீங்கன்னா 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ஜென்ரலான 80 to 100 வாட்ஸ் ரேஞ்சில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல உங்களுக்கு வேணும் இதோட ஹை வாட்ஸ் வேணும், 200 கேட்பாங்க, 150 கேட்பாங்க, 2 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கேட்பாங்க. அது வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து 2 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி.
ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு 1.5 years கழிச்சு உங்க லைட் போயிருச்சு அப்படின்னா எனக்கு வாரண்டி கார்டு பில் கொண்டு வந்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்து புது ப்ராடக்ட் கொடுத்துருவோம். அதுக்கு எந்த விதமான சார்ஜஸ் லேபர் சார்ஜ் எதுவுமே வராது. என்னோட சைடுல வந்து ஃபுல் சர்வீஸ் சப்போர்ட் மாட்டி பண்ணுவோம், கொடுத்தா ஃப்ரீயாவே எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம். அது இந்த ப்ராடக்ட்டும் கிடையாது. மோஸ்ட்லி அப்ப நாங்க வாரண்டி கொடுக்குற பிளாக் பங்க் ஆகட்டும், மேக்ஸ் லிங்க் ஆகட்டும், மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம கொடுத்துருவோம். எல்இடில ப்ரொஜெக்டர் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஹெச்ஐடி கிட்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. நீங்க எதாவது டவுட்ஸ்னாலும் நம்ம அந்த வண்டிக்கு டவுட்ஸ்னா விசிட் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாம். சரி, அப்புறம் வந்து ஸ்பீக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல சப்வூஃபர்ஸ் மேல வச்சிருக்க பாருங்க, எல்லா பிராண்ட்ஸ் இருக்கும். மேல வந்து ஜேபிஎல், இன்ஃபினிட்டி, சோனி இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்பீக்கர்ஸ்ல ஓவல் வேரியன்ட் மேல வச்சிருப்பாங்க. எல்லாமே டாப் பிராண்ட்ஸ். அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிராண்ட்ல இல்ல. இன்ஃபினிட்டில வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் சீரிஸ் மோஸ்ட்லி ஆஃப் கடையில் இருக்காது. ஜேபிஎல் வந்து டாப் பிராண்ட். ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ப்ரோ இருக்கு? ஸ்டார்டிங் பிரைஸ்னா 1500 இருந்து இருக்கு. இப்ப நான் காமிக்கிறது எல்லாமே பிராண்ட். ஏன்னா ஸ்டார்டிங் கேட்கற கஸ்டமரே இப்ப வந்து கம்மி ஆயிட்டாங்க. எல்லாம் ஆடியோ அப்கிரேட் பண்றது ஃபீல் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. எல்லாமே ஆடியோ கிரேசஸ் ஆயிட்டாங்க. அதனால யாருமே பேசிக் கேட்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் கேட்டாவே போதும். ஆமா, இப்போ வந்து சவுண்ட் நல்ல சவுண்ட். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டுன்னு ஒன்னு கேட்டா போதும், ஒரிஜினல் ஸ்பீக்கரே விட்டுருவாங்க. இப்ப அப்படி இல்ல. எனக்கு வந்து கிளாரிட்டி நம்மளுக்கு தெரியாத விஷயம் அவங்க கேட்டு வராங்க. அந்த அளவுக்கு ஸ்பீக்கர் எடுத்து அவங்க எல்லாம் வந்து கேட்பாங்க. எனக்கு வந்து 3 ways வந்து ரொம்ப ஹையஸ்டா கேட்கற அளவுக்கு பிரீமியம் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பாயிட்டாங்க. அதனால பிராண்டட் சிஸ்டம்ல காமிக்க அந்த ரெஃபரன்ஸ் சீட்ல போட்டீங்கன்னா சப்பே தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பிரீமியமா இருக்கும். ஜேபிஎல் மாடலு, பைனியர், பின்ன வந்து பாத்தீங்கன்னா சோனி, மோஸ்ட்லி ஆஃப் ஓவல்ஸ் நம்மளுடைய எல்லா பிராண்ட்ஸும் நம்மள்ட்ட இருக்கும். சரிங்களா? அதே கோஎக்சல் இருக்கு. கோஎக்சல் அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தனியா வரும்னு சொல்லுவாங்க. கோஎக்சல் மாடல்ல இதான் கோஎக்சல். இன்பில்ட் ஒரு கோஎக்ஸ் ரவுண்ட் ஸ்பீக்கர்ல இன்பில்டா டியூட் இருக்கு கோஎக்சல். இதுலயே காம்பனன்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கரு, 2 கிராஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் மாதிரி இருக்குது கிராஸ் ஓவர், 2 டியூட்டர். இதெல்லாம் வந்து தனியா வருது காம்பனன்ட் செட்டப். இதையும் நம்ம ப்ராப்பர் ஃபிட்டிங்கோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுலயும் பிராண்டட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக்பங்க், இன்ஃபினிட்டி, சர்வின் வேகா, ஆல்பைன் இதெல்லாம் வந்து நான் சொல்றேன் ஜென்யூன் ப்ராடக்ட். எல்லாமே ஜென்யூன் ப்ராடக்ட். சோனி இருக்கு, ஃபோக்கல் மாடல் இருக்கு. இதெல்லாம் நமக்கு செலக்டட் ப்ராடக்ட். சும்மா பிராண்டட் இருக்கு எடுத்து விற்கிறதுல இல்ல. என்னென்ன என்ன ஆர்எம்எஸ் இருக்குங்கிறது நம்ம செலக்ட் பண்ணி வித்துட்டு இருக்கோம். ஸ்பீக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் ஸ்பீக்கர் 2100 இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 22,000 வரைக்கும் நம்ம ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுல கப்பா ஸ்பீக்கர்ஸ் இன்ஃபினிட்டில. இதுல வந்து பிரீமியம் ஆடியோ செட்டப். இதுல வந்து 22,000 வரைக்கும் நம்ம ஸ்டாக்ஸ் ரெடி ஸ்டாக் வச்சிருப்போம். லோ ஆஃப் கஸ்டமர் எனக்கு 5000 ரூபாய்க்குள்ள ஸ்பீக்கர் செட்டப் வேணாலும் முடிக்கலாம், 50,000 வேணாலும் முடிக்கலாம், 1 lakh வேணாலும் முடிக்கலாம். அந்த அளவுக்கு ஃபுல் செட்டப் வைஸ் நம்ம ஃபிட்டிங் லேபரோட நம்ம வச்சிருக்கோம். அதாவது ஃபிட்டிங்கும் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க. நம்ம கஸ்டமர்ஸ் அதான் ஒரு லட்சம் ப்ராடக்ட் வாங்கிட்டா ஃபிட் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்காது. அதையும் நானே பண்ணி கொடுத்துருவேன். அது ஃபிட்டிங்க்கும் நம்ம இன்க்ளூடிங் எல்லாம் ஆள் வச்சிருக்கோம். எல்லா டீம் பவர் தனித்தனியே செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். மேன் பவர் நம்மளுக்கு எப்பவுமே ஃபுல் சப்போர்ட் இருக்கும். நீங்க எதா இருந்தாலும் தாராளமா வண்டிக்கு வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து டெலிவரியும் நீங்க வந்து பண்ணி கொடுத்துருவீங்க. இது டெலிவரி கூட நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணாத ப்ராடக்ட் வந்து மோஸ்ட்லி டெலிவரி பண்ணலாம். சின்ன சின்ன ப்ராடக்ட் வீல் கப் இதெல்லாம் தான் டெலிவரி பண்ணி உடஞ்சிச்சுன்னா எனக்கும் பேர் கெட்டு போகணும். அது நம்ம பண்றது இல்ல. மெயினான ப்ராடக்ட் பெரிய ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேஃபா வந்து நீட்டா கொரியர் பண்ணி வச்சிடலாம். அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிள் இங்க இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நீங்க ஸ்பீக்கர்லயும் இத்தனை பிராண்ட் வச்சிருக்கீங்க. நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. நம்ம இது போக உங்களுக்கு ஏதாவது பிராண்ட் வேணும், செலக்டட் பிராண்ட் இருக்கு அப்படின்னா நல்ல வாரண்டி இருக்கு அப்படின்னா அந்த பிராண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? இது போக இதுல வைக்கிறது எல்லாமே ஒவ்வொரு பீஸ் ஸ்டாக்ஸ் தான். என்ன ஒரு டிஸ்பிளே கஸ்டமர் காமிக்கிருக்கு. அது போக நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் இங்க தனியா வச்சிருக்கோம், இங்க கீழே வச்சிருக்கோம், அங்க தனியா வச்சிருக்கோம். ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம தனியா நிறைய இருக்கு. இப்ப என்ன கஸ்டமருக்கு டெமோ காமிக்கிறது இத்தனை பிராண்ட் இருக்குங்கிற காமிக்கிறது எங்க ஐடியா வச்சிருக்கு. இது போக நம்ம அக்சரிஸ் ஐட்டம் நிறைய பண்றோம். லைட்டிங் ஐட்டம்ஸ், ப்ரொஜெக்டர், ஆம்பியன் லைட்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி பிஎம்டபிள்யூல வரும் பாத்தீங்களா, இந்த லைட் மாதிரி லைட்டா வரும். அந்த மாதிரி லைட் ஆம்பியன் லைட்ஸ் இருக்கு. கார் டீல பிளாக் பங்க்ஸ்ல அந்த மாதிரி இருக்கு. இந்த ப்ராடக்ட் தான் இல்ல மோஸ்ட்லி ப்ராடக்ட் இருக்கு. மெயினா ஆஃபர் போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சீட் கவர், சன் ஃபிலிம், ஆண்ட்ராய்டு இதெல்லாம் ஆஃபர் பிரைஸ் ஆடியோக்கு போயிட்டு இருக்கு. சரிங்களா ப்ரோ? நம்ம வந்து சீட் கவர் அதெல்லாம் பார்த்தாச்சு. வண்டிக்கு இன்னொரு முக்கியமான தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா மேட். ஏன்னா நம்ம வந்து உள்ள வரும்போது மெடிச்சிட்டு வருவோம். அதாவது மண்ணு அந்த மாதிரி நிறைய டஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து தாங்கும். அந்த மேட்ல நம்ம கிட்ட இருக்கு. தாராளமா இருக்கு. பிவிசி மேட்ஸ்ல இருந்து பண்றோம். பிவிசி மேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வண்டிக்கு 1700 இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு வந்து நிறைய வேரியன்ட் இருக்கு. பிரீமியம் பிராண்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. எல்லா வெரைட்டி மேட்ச். இது வந்து பிவிசி மேட் சொல்லுவாங்க. சீட் எல்லாம் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி ஃப்ரண்ட் எட்ஜ்ல இருந்து ரியர் வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து பேஸ்ட் பண்ணி போடுறது. அந்த மாதிரி மேட் தனியா இருக்கு. இல்ல எனக்கு அது போட்டிருக்கேன் அப்படின்னா கட் மேட்ச் மாதிரி போடு. கட் மேட்ச்ல இப்ப ட்ரெண்டிங் இருக்கு நூடுல்ஸ் மேட். திக்னஸ் வந்து 18 mm திக்னஸ். எல்லாமே 10 mm 12 mm யூஸ் பண்ணாங்க. 15 mm அதிகபட்சம். நான் வந்து 18 mm ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். 18 mm சிங்கிள் கலர்ஸ் இருக்கு, டபுள் கலர்ஸ் இருக்கு. இது வண்டிக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் வண்டிக்கு தகுந்த மாதிரினா அந்த ஸ்பேஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்பேஸ். ஏன்னா இது வந்து ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் வரும். 1 ஸ்கொயர் ஃபீட் போட ரொம்ப ஹையஸ்ட் ஆயிரும். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 2000 2500 இந்த 18 mm நான் போட்டு கொடுத்துருவேன். தாராளமா உங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 70 mm. இந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் பிரீமியமா கொடுங்கன்னா நூடுல்ஸ் மேட் இன்பில்டா இதுல வந்துரும். அது போக வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் இந்த பிவிசி மேட்டே தேவைப்படாது. கம்ப்ளீட்டா இந்த மேட்டே கவர் பண்ணி கொடுத்துரும். அடியில ஹீட் ப்ரொடக்ஷன் லேயரோட கொடுத்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 70 மேட். 70 மேட் வந்து ஆட்டோடெக்னு ஒரு பிரீமியம் பிராண்ட் இருக்கு. அது இந்தியாவிலே நம்பர் 1 பிராண்ட். அந்த பிராண்ட்லயே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறோம். இல்ல இதுவும் வேண்டாம் எனக்கு 3D டைப் பண்ணா இது 3D மேட்ஸ். இதுல ஆர்டர் பேஸ் ரெடி ஸ்டாக்ஸ் இருக்காது. இதெல்லாம் ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கும். இல்ல அந்த மாதிரி வேணா 5D மேட். இது வந்து பாத்தீங்கன்னா புது வண்டிக்கு மட்டும் ஸ்டாக் இருக்கு. இனோவா இந்த மாதிரி நியூ வெஹிக்கிள் வர எல்லா வண்டிக்கும் ஸ்டாக்ஸ் இருக்கும். இது வந்து லாங் லைஃப் மேட், லைஃப் லாங் மேட்னு சொல்லுவாங்க சில பேர். ஏன் அப்படின்னா லப்பர் மேட் ஒண்ணுமே கட் ஆகாது, உடையாது, ஸ்மெல் வராது, அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. லோ ஆஃப் காஸ்ட்லி இது நம்ம தாராளமா போட்டுக்கலாம். சரிங்க? நீங்களே பாத்திருப்பீங்க ப்ரோ வந்து பிசி கார் டெக்கர்ஸ்ல இருக்க
சிஸ்டம்ஸ்லாம் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ்லாம் ப்ரைஸஸ் என்ன இருக்கு, அதாவது இவங்க வந்து பிராண்டட் தான் பண்ணியிருந்தாங்க, பிராண்டட் மட்டும் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். அதே மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு ப்ரைஸ் அந்த மோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் சொல்லியிருப்பாரு. அதோடைய பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோ கிளியரா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்று ஹைலைட் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த சீட் கவர்ஸ் சீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்டு இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு என்கொயரி வேணும், ஒரு தெரிஞ்சுக்கணும், ஒரு டவுட் அப்படின்னா இவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கான்டாக்ட் டீடைல்ஸும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல ஷாப் லொகேஷனு அதுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாம் கிளியரா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நீங்க வந்து கால் பண்ணி என்கொயரி பண்ணீங்க. நீங்க வந்து ஒரு கார் ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கி ஒரு நல்ல ஒரு காரை வந்து நீங்க வந்து ஒரு மாடிஃபை மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா பிசி கார் டேக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க வந்து இவங்க கிட்ட கேட்டு நீங்க வந்து வாங்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.